எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து சுந்தரமூர்த்தி. நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் வந்து பேசிக்காக BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் வெற்றி நிச்சயம் ஸ்கீமை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ அந்த இதில் ஆடில் பார்த்து இந்த CSRல வந்து ட்ரோன் பைலட் லைசன்ஸ் தராங்க அப்படின்ட்டு நான் ஆடில் பார்த்து அதில் வந்து நான் அப்ளை பண்ணேன். எனக்கு கிடைச்சிது. இங்கே வந்து நான் ஒரு 15 டேஸாக ட்ரோனை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ்லாம் வந்து ஒரு பைலட் கோர்ஸுக்கு என்னென்ன வேணுமோ இந்த 15 டேஸ் நான் இங்கே கற்றுணும். ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒரு 5 டேஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ட்ரோன் எப்படி ஆப்ரேட் ஆகும், அதில் என்னென்ன பேசிக் பிரின்சிபல் ஒர்க் ஆகுது ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும் ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அது நம்ம எப்படி டைப் சர்டிஃபிகேட் வாங்குறதுனா என்ன பண்ணணும், அதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், UIN நம்பர்லாம் எப்படி வாங்கணும், ஸோ இதெல்லாம் பண்ணோம். அடுத்த நாள் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. ஸோ நம்ம தேரியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா, இந்த டெஸ்ட்லாம் வச்சதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா சிமுலேஷனில் போயிட்டு எப்படி ஒரு ட்ரோனை ஆப்ரேட் பண்ணணும், ஸோ அந்த ஆப்ரேட் பண்ணி அதில் எப்படி வந்து ஸ்கொயரு, ஃபிகர் ஆஃப் 8 அதெல்லாம் எப்படி போடுறது, சர்க்கிள் எப்படி போடுறது, இந்த மாதிரி சிமுலேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் MR1 ஒரு செக்ஷன் கூட்டின்னு வந்தாங்க. ஸோ அங்கே வந்து ட்ரோனை எப்படி அசம்பிள் பண்ணணும், என்னென்ன பார்ட்ஸ் அந்த இதெல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டு போனோம். ஃபீல்டில் போயிட்டு எந்த ஜோனில் வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணோம். இப்போ நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோன், எல்லோ ஜோன், ரெட் ஜோன்னு இருக்குது. ஸோ ரெட் ஜோனில் ஃப்ளை பண்ணக்கூடாது, எல்லோ ஜோனு க்ரீன் ஜோனில் பர்மிஷன்லாம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் காமனாக சொல்லிவிட்டு ஃப்ளைட் செக் பண்ண சொன்னாங்க. எப்படி ஒரு சிமுலேஷன் போயிட்டதுக்கப்புறம் ஒரு கிரவுண்டு போயிட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரோனை வந்து எப்படி செக் பண்ணிவிட்டு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படி கொடுத்துட்டு நாங்கள் அதை ஃப்ளை பண்ணோம். ஸோ அதை ஃப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் சர்க்கிள், ரெக்டாங்கிள் எப்படி சிமுலேஷனில் பண்ணோமோ அதேமாரி ஃபீல்டுலேயும் லைவாக நாங்கள் டெமோ பண்ணோம். ஸோ அதில் வந்து ஃபிகர் ஆஃப் 8 அந்த மாதிரி போட்டு நாங்கள் வந்து இப்போது ஒரு ட்ரோன் பைலட் சர்டிஃபிகேட் பைலட்டாக நாங்கள் இப்போது நிற்கிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா RPC ஸ்மால் பைலட் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு ஸோ நான் ஆல்ரெடி 1 மந்த்துக்கு முன்னாடி நான் இங்கேயே CSRலேயே அப்ரோச் பண்ணியிருந்தேன். இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 + GSTன்னு வரும். ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ ஃப்ரீயாக பண்ணுறோம். அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் கற்றுட்டு இப்போ நாங்கள் ட்ரோன் பைலட்டாக மாறிட்டோம். இங்கேயே வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ ஒரு 4-5 ட்ரோன் கம்பெனி வந்தது, அதில் வந்து நான் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து எங்களுக்கு என்ன கைட் பண்ணாங்கன்னா, இந்த ட்ரோனை வச்சு எப்படிலாம் நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறது, அக்ரிகல்ச்சரில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரோன் யூஸ் பண்ணோம், டிஃபென்ஸுக்கு எப்படி ட்ரோன் யூஸ் ஆகுது, ட்ரோனை வச்சு நம்ம வேறு என்னென்னலாம் பண்ணலாம், அதை வந்து நம்ம எப்படி பிஸ்னஸாக மாற்றலாம், பார்ட் டைம் ஜாபாக எப்படி மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா கைட் பண்ணாங்க. எங்களுக்கு கைட் பண்ண இன்ஸ்ட்ரக்டர் ரவி சார், வெங்கட் சாருக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நியூஸை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய இப்போ நான் கூட அப்ளை பண்ணக்குள்ளே சும்மா தான் இருக்கும், எப்படி ஒரு 50,000 கோர்ஸை வந்து நம்மளுக்கு எப்படி ஃப்ரீயாக தருவாங்க அப்படின்ட்டு நான் அப்ளை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இது உண்மைதான், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு எங்களை எல்லா கைடன்ஸும் பண்ணி இந்த ஸ்கீமுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதேமாதிரி எல்லாருமே வந்து பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து எங்களுக்கு அங்கே இருக்கக்குள்ள தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது. அடுத்து வந்து ட்ரோன் தான். இப்போ எப்படி ஜொகி ஜொமேட்டோலாம் வருதோ அதுக்கு போல் ட்ரோனை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து ஃபுட் டெலிவரி, மெடிக்கல், ஆம்புலன்ஸு, ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து தான் சார் சொன்னாங்க CSR தான் வந்து அடுத்து ஆந்திராவில் வந்து ஏர் டாக்ஸி வந்து பண்ண போகிறேன், ஏர் ஆம்புலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வெற்றி நிச்சயம் ஸ்கீம்னால தான் நான் இப்போ ஒரு ரிமோட் பைலட்டாக நிற்கிறேன். ஸோ அதனால தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட்.